ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மெத்தட், இந்த மெத்தட்ல இந்த எலெக்ஷன் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை தாண்டி இந்த 10% எடுத்த அந்த கட்சிக்கு ஒட்டு மொத்தமான ரெப்ரசன்டேஷன்ல இருந்து 10% பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அதாவது 234 தொகுதியில அந்த கட்சிக்கு 23 எம்எல்ஏஸ் கிடைப்பாங்க. அடுத்தது ஒரு 30% ஒரு கட்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கு 70 எம்எல்ஏக்கள் மட்டும் தான் கிடைப்பாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள சூழல்ல 30-35% வாக்கு எடுத்தாவே ஆட்சி அமைச்சிட முடியுன்ற ஒரு சூழல் இருக்கு. ஆனா இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் வாக்குகள் எடுக்கிறாங்களோ அத்தனை சதவீதம் தான் அவங்களோட பிரதிநிதித்துவம் சட்டப்பேரவையில இருக்கும். இந்த சூழல் உருவானா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்தா மட்டும்தான் அடுத்த முறை நம்ம கூடுதல் சதவீதம் வாக்கு சதவீதத்தை நம்ம வாங்க முடியும்ன்ற சூழல் உருவாகும். இந்த சூழல் ஒரு ஆரோக்கியமான அரசியலை தாண்டி ஆரோக்கியமான வளர்ச்சியை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளுக்கு அதிகம். ஒரு கட்சி அவரோட பிரதிநிதிகள் சரியா செயல்படல அப்படின்னு சொன்னா அது அந்த தொகுதியில மட்டும் இல்ல, அதோட பிரதிபலிப்பு மற்ற சில தொகுதிகளிலும் ஏற்படும். அப்போ ஒவ்வொரு தொகுதிகளிலும் நல்ல வேட்பாளர்கள் உள்ள வரத்துக்கோ இல்லாட்டி இருக்கிற வேட்பாளர் நல்லபடியா செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மெத்தட்ல அதிகமா இருக்கு.